சாய்ராம் நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம 2024 பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் எந்தெந்த பிறந்த தேதியில் இருப்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சில குறிப்புகளை நான் இப்போ சொல்கிறதா இருக்கேன். 2024 பொறுத்த வரைக்கும் நிறைய யூடியூப் சேனல்ஸில் நீங்கள் ஆல்ரெடி பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லா வகையிலையும் எல்லா இடங்களிலிருந்தும் பயமுறுத்தல்களும் அச்சுறுத்தல்களும் வந்த வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது பாதிக்கு பாதி உண்மையாகவும் இருக்குது. காரணம் என்னென்னா, இது இன்றைய காலகட்ட கணிப்பை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்கதரிசிகள் கணித்த விஷயங்களாகவே அது அறியப்படுது. நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நாஸ்ட்ரடாமஸ் ஆகட்டும், பாபா வாங்கா அவர்களாகட்டும், இவங்கெல்லாம் சொல்லி வச்சுட்டு போன நிறைய விஷயங்கள் உண்மையாக நடந்து கொண்டிருப்பதை நம்ம அன்றாடம் பார்க்குறோம். அதில் ஏன் இந்த 2024 இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி பல முனைகளிலிருந்து அந்த குரல்கள் வருதுங்கிறதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். இதில் இந்த வருஷம் உங்களுக்கு பிறக்கும் பொழுதே அது சனியின் ஆதிக்கத்தில் பிறக்குது. அது 2024ங்கிறதே 2+0+2+4ன்னு அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 8ஆம் எண் வரும் இல்லையா? உங்களுக்கு இந்த இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட நிகழ்வு, அதே போல் சுனாமி நம்ம தமிழ்நாட்டில் தாக்கின நிகழ்வு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 8ஆம் எண் வரக்கூடிய தேதிகளில் தான் நிகழ்ந்துச்சு. 26ஆம் தேதி, 17 இது மாதிரியெல்லாம் 8 சம்மந்தப்படக்கூடிய நேரங்களில் இந்த அசுப நிகழ்வுகள் நிகழ்ந்ததை நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். இந்த வருடமே 8ஆம் எண் ஆதிக்கத்தில் பிறக்கும் பொழுது அது என்னென்ன செய்யுங்கிறதுக்கு ஒரு அளவுகோலே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமாக நம்ம இயற்கை சீற்றங்களுடைய தீவிரங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வரதை நம்ம பார்க்குறோம். 2015 தொடர்ந்து 3 நாள் பெய்த மழைக்கு பட்ட அவஸ்தையை 2023 மிக்ஜாம் புயல் உங்களுக்கு ஒரே நாளில் அந்த மழை பெய்து அந்த அவஸ்தையை உண்டு பண்ணுது இல்லையா? அப்போ அந்த நிகழ்வுகள் ரொம்ப அதிகமாக தீவிரமாயிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த வருஷமே நிறைய பேரழிவுகளை உண்டு பண்ணக்கூடிய அந்த எண்ணில் வரும்போது நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இதை பாபா வாங்கா அவர்கள் அவர்களுடைய தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய பெரிய நாட்டின் அதிபர்களுக்கு உயிருக்கு, குறிப்பாக ரஷ்ய அதிபருக்கு அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். புட்டின் அவர்களுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும், அவருக்கு மரணம் கூட சம்பவிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ரஷ்ய அதிபர் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. அது அந்த காலத்தில் அவங்க தீர்க்க தரிசனங்களாக எழுதின விஷயங்களை டீகோட் பண்ணி பார்க்கும்போது அப்படி பொருந்தி போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, வானத்திலிருந்து தோன்றக்கூடிய தீப்பிழம்பு போன்ற விஷயங்கள் நம்ம பூமியை தாக்கும், அது தாங்க ஒண்ணாத துயரங்களை உண்டு பண்ணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போ எது வரும்னே தெரியல. ஒரு பக்கம் வைரஸ் தாக்குது, இன்னொரு பக்கம் பேய் மழை அடிக்குது, ஒரு பக்கம் புத்தாண்டு பிறந்த அன்னைக்கே ஜப்பானில் சுனாமி வந்துச்சு. இந்த 2024 சுனாமி மட்டும் நிலநடுக்கத்தால் சுனாமி அப்படி சொல்லணும். நிலநடுக்கம் தொடர்ந்து வந்துச்சு, அதை அடுத்து சுனாமியும் வந்துச்சு. பல நாடுகள் பயந்தாங்க. அது மட்டும் தாக்குற மாதிரி தெரியல, அடுத்த நாடுகளுக்கும் அது வருமோ அப்படிங்கிற அளவுக்கு பயந்தாங்க. ஸோ இது நிறைய நடக்க போகுது, இனிமேல் கண்டினியூஸாக நடக்க போகுது. ஆனால் இதில் எதை நினைத்து நம்ம கொஞ்சம் நம்ம சேஃபர் ஜோனில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கணும்னா, நம்மளுடைய பாரத நாடு அப்படிங்கிறது பெரிய பெரிய ரிஷி மகான்களும் சித்தர்களும் மிகப்பெரிய அளவில் வாழ்ந்து சென்ற இடம். இது ஒரு புண்ணிய பூமின்னே சொல்லலாம். இதில் நிறைய மனிதர்களுக்கு மற்ற நாடுகளை காட்டிலும் இங்கே உள்ள நிறைய மனிதர்களுக்கு எப்படி இறைவனிடம் சரணடையணும் அப்படிங்கிறது ரொம்ப நன்றாகவே தெரியும். ஒரு இயற்கையை நினச்சி பயப்படக்கூடிய இடத்துல கூட நிறைய பேர் அதே இயற்கை பேரழிவு நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்னொரு ஆங்கிளில் இன்னொரு இடத்துல காப்பாற்றப்படுறாங்க இல்லையா? எல்லாருமா அழிஞ்சு போயிடுறாங்க அப்படி கிடையாது. நிறைய பேர் காப்பாற்றப்படுகிறார்கள் இல்லையா? அதற்கு நிச்சயம் அந்த இறை நம்பிக்கையும் குருமகான்களுடைய ஆசிகளும் தான் காரணமாக அமையுது. இந்த 2024லையும் நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது சித்தர் குரு மகான்களிடம். குறிப்பாக
மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு போன வள்ளலார் அவர்கள், ராமலிங்க வள்ளலார் அவர்கள், அதே மாதிரி ஷீரடி சாய்பாபா, இவங்க எல்லாருமே வந்து குறிப்பாக ஏழை மக்களுக்குடைய பசியை ஆற்றணும், அந்த பசி ஆற்றுவித்தல் அப்படிங்கிறதுக்கு வந்து மாபெரும் புண்ணியம் இருக்குது, மாபெரும் ஒரு மாற்றம் நிகழுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இந்த அச்சுறுத்தல்கள் உண்மையாக நடக்கிற பட்சத்தில், இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் மாதத்தில் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு ஒரு 10 பேருக்கோ 5 பேருக்கோ நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து, தண்ணி கொடுத்து, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொள்ளும்போது நிச்சயம் வந்து உங்களுக்குமே அது வந்து பெரிய அளவுக்கு தாக்காது இந்த சீற்றங்கள். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக மட்டுமே எல்லா பாயிண்ட்டையும் அவங்க சொல்லலை. பாசிட்டிவான சில விஷயங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிக்கப்படும் இந்த ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2வது வந்து மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் வந்து ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையும், அதுவும் குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். ஆனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே மனித குலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய காலம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவிலையும் ஒரு மாபெரும் உயரத்தை அடைய தான் போகிறோம் நம்ம. ஸோ இந்த வருடத்தில் ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் இது வந்து எந்தெந்த மாதங்கள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத நான் 2024 ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். இப்போ இன்னொரு தடவை நான் வந்து மென்ஷன் பண்ணியே சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதங்களில் உங்களுடைய முயற்சிகளை வைத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் பெரிய அளவுக்கு நெகட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் ஓரளவு ஃபேவரபிள் ரிசல்ட்ஸை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் 2024 பொறுத்த வரைக்கும் ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், மே, செப்டம்பர், அக்டோபர் இந்த மாதங்கள் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி, ஜூலை, நவம்பர் இந்த மாதங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மார்ச், மே, செப்டம்பர், டிசம்பர் இந்த மாதங்கள் உகந்ததாக இருக்கும். இந்த மாதங்களில் உங்களுடைய முயற்சிகளை வைத்துக்கொள்ளும் பொழுது சக்ஸஸுங்கிறதை எதிர்பார்க்கலாம். ராகுவுக்குரிய 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த மாதங்கள் உகந்ததாக இருக்கும். புதனுக்குரிய 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி, மார்ச், அக்டோபர், டிசம்பர் இந்த மாதங்கள் உகந்ததாக இருக்கும். 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி, ஏப்ரல், ஜூன், செப்டம்பர் இந்த மாதங்கள் உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுத்தரும். கேதுவுக்குரிய 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, ஜூலை, நவம்பர் இந்த மாதங்கள் நற்பலன்களை தரும். 8, 17, 26 சனி கிரகத்திற்குரிய இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி, ஏப்ரல், மே, ஆகஸ்ட், அக்டோபர் இந்த மாதங்கள் நற்பலன்களை பெற்றுத்தரும். உங்களுக்கு செவ்வாய்க்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி, மார்ச், செப்டம்பர், டிசம்பர் இந்த மாதங்கள் உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுத்தரும். இதில் குறிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த சந்திரனுக்குரியவர்கள் இந்த 2024 இப்போது எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, மற்ற நபர்களை நம்பி கையெழுத்திடுவது இதெல்லாம் செய்யாமல் முடிந்தவரை இருக்கிறதை காப்பாற்றிக்கிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அவங்களுக்கு அமையுது. அதன் பிறகு 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லா நடவடிக்கைகளையும் ஒரு காஷியஸாக இருக்கணும், கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதே போல் 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் ஒரே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த 2024 எல்லா தேதிகளில் பிறந்தவர்களுக்கும் இந்த வருடம் வந்து வாய்ப்புகளையும் சம அளவில் கொடுக்குது. ஒரு பக்கம் சனிப்பெயர்ச்சி கெடுதல் பண்ணாலும் இன்னொரு பக்கம் குரு பெயர்ச்சி நல்லது பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ்க்கு வராரு. எல்லாருக்குமே வந்து இந்த வருடம் இறுதிக்குள்ளார ஒரு 3 மாத காலங்களாவது நன்மை தரக்கூடிய ஒரு இடத்துல வந்து குரு வந்துட்டு போகிறாரு. அது பெரிய அளவுக்கு கை கொடுத்து உங்களுக்கு ஒரு ப்ரீத் ஏர்னு சொல்லுவாங்க, பெரிய கஷ்டத்துக்கு நடுவில் கொஞ்சமாச்சும் மூச்சு விடுறதுக்கு ஒரு வழியை வந்து குரு பகவான் ஏற்படுத்துவார். அதனால தான் சித்தர குரு மகான்கள்கிட்ட நான் சரணடைய சொல்கிறவங்கள நான் சொன்ன இந்த அன்னதான பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க. உங்களால் செய்ய முடியலனாலும் அது செய்யக்கூடிய நடக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய நன்கொடையாக ஏதாச்சும் கொடுத்து நீங்கள் கலந்துக்கோங்க. நிச்சயம் அது உங்களை பேரழிவுகளிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றவே செய்யும். நம்மளுடைய சாய்ராம் நியூமராலஜி நேயர்களுக்கு நான் வந்து இலவச பொது பலன்கள் கொடுத்துக்கிட்டு வரேங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய சேனல் இப்போ நம்ம
புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் பிறந்த தேதியும் பேரையும் அனுப்புகிறவங்களுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்கள் பேர் பொருந்தியிருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல் வரைக்கும் நான் வந்து இலவச பொதுப்பலன்களாக தருவேன். அப்படி பொருந்தலைன்னா அதுக்கான கன்சல்டேஷன் என்ன, அதுக்கான ப்ராசஸ் என்னங்கிறதையும் அதில் நான் தெளிவாக சொல்லிடுவேன். இது வியாபாரிகள் உங்கள் வியாபார பேரையுமே உங்களுடைய பேர் பிறந்த தேதியோடு அனுப்பலாம். பிறந்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும்னா குழந்தையுடைய பிறந்த தேதி நேரத்தையும் அனுப்பலாம். மறந்துடாமல் நம்ம சாய்ராட் இம்ரான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் நான் அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்ய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.